Hi everyone, second midterm கான important question for 11th max 2 mark 3 mark 5 mark இதை மட்டும் படிச்சா 50 எடுக்கலாமா எடுக்கலாம் 7th chapter 8th chapter ஒழுக்கமா படி ரொம்ப ஈஸி ஆனால் 10th chapter முடி இருக்கு 10th chapter 12th க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 12th ஸ்டாண்டர்டில் உனக்கு டிஃபரன்ஷியல் செகண்ட் வால்யூம் தெரியணும்னா 10th chapter நான் சொல்கிற சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துரு இல்லைனா 10th chapter விட்டினா பெரிய கஷ்டமாயிடும் 9th chapter விட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன் 5 மார்க் தனியாக 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன் ஆனால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் 11th ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் அலட்சியமாக தான் இருக்கீங்க பட் இருந்தாலும் இது போதுமானது இது படிச்சு ஸோ நான் ஹைலைட் பண்ணுறது மட்டும் ரொம்ப வீக்காக இருக்கவங்க படிச்சுக்கோங்க இந்த போர்டில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க ஓகே ஒன்ஸ் அகெயின் லைக் பண்ணலன்னா பண்ணுங்கப்பா அதுக்கான சமயம் இது ஸோ சாப்டர் 7 மேட்ரிக்ஸு 7.1 ஸ்கியூ மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது 7.2 ரெண்டு சம் தான் கொடுத்துருக்கேன் 7.3 வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சம்மு எக்ஸாம்பிள் இந்த 2 சம் ஃபேக்டர் தியரமு 7.4 இந்த 3மே இம்பார்ட்டன்ட் ஸோ 5 மார்க் 2 வரும் 2 எழுதிடலாம் 2 மார்க் 3 மார்க்கில் 7th சாப்டரில் 7.1ல் முடிஞ்ச அளவுக்கு பாரு சரியா 7.1ல் எக்ஸைஸ் சம் மட்டுமாவது ஒழுக்கமாக பாரு படிக்க முடியாதவன் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலன்னு பரவாயில்ல எக்ஸாம்பிள் வந்து நல்லா படிக்கிறோம் பாரு 7.2 வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியான சம் தான் பார்க்கலாம் எக்ஸாம்பிளும் ஈஸி தான் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது இது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் 7.4ல் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சம்மு இந்த ஃபஸ்ட்டு 3 சம்மு அதுக்கப்புறம் 5 6 கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட்னால தான் நான் அவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மார்க் பண்ணதும் பண்ணாதது வந்து ரெண்டுமே நல்லா படிக்கணும் படிச்சுக்கோங்க மஞ்சள் கலர் மார்க் பண்ணது ரொம்ப வீக்காக இருக்கும் படிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் 8 5 மார்க்கு ஒன்றே ஒரு 5 மார்க் தீரம் குவாடிலேட்டர் 4F தீரம் நம்பர் 8.1 8.3 மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரன்ட் செக்ஷன் ஃபார்முலா இந்த 3 தீரத்துலேருந்து ஒரு தீரம் வந்துடும் அதே மாதிரி கோப்லானார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீ இதில் 5 சம்மு நல்லா பார்த்துக்கோ இது வந்து ஒரு 5 மார்க் 2 5 மார்க் கன்ஃபார்ம் 2 மார்க் 3 மார்க்கில் 8.1 ஈஸி இந்த 4 சம்மு 8.2 ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படிச்சிரு கொலினியர் கண்டிப்பாக வரும் 8.3ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் டாட் ப்ராடக்ட் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 சம்மாவது பார்த்துட்டு போ எக்ஸாம்பிளில் எல்லாமே பார்த்தாகும் அடுத்தது 8.4ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சம்மாவது உருப்படியாக பார்த்துட்டு போ எக்ஸாம்பிள் சம்மில் லாஸ்ட் 2 கணக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சந்தோஷம் லாஸ்ட் 2 கணக்கு என்னது 8.24 8.25 8.26 ஒழுக்கமாக பாருங்கள் ஓகே தட்ஸ் இட் வெக்டர் அல்ஜிப்ராவும் இவ்வளோ தான் ஸோ வெக்டர் அல்ஜிப்ராவில் 5 மார்க் அடித்து தூள் கிளப்பிடலாம் 9th சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் விட்டுருங்க யாராக இருந்தாலும் விட்டுருங்க ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை இந்த தீரம் கண்டிப்பாக வரும் ரிசல்ட் நம்பர் 9.1 sin θ by θ = 1 இது ஒரு ப்ரூஃபு இந்த ப்ரூஃப் கண்டிப்பாக புக்கில் இருக்குது பார்த்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.31 படிச்சுக்கோங்க இந்த தீரமும் படிச்சுக்கோங்க ரொம்ப வீக்காக இருக்கும் நல்லா படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாக இது பார்த்துக்கோங்க 5 மார்க் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கல இது போதும் 10th சாப்டர் ஃபஸ்ட் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன் பேசிக்கில் யாருமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இது கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் ரூல் என்னது ஒரு செயின் ரூல் ஒரு குவாஷன் ரூல் இது காஸ் எக்ஸ்னால் சைன் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் படித்து இது போட்டுப்பார் டிஃப்ரென்ஷியல் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் ஓகே இது தெரிஞ்சாலே 2 மார்க் எழுதலாம் செயின் ரூலில் இவ்வளவும் பார்க்கணுமான்னு கேட்டால் பேசிக் இது நீ பார்க்கலன்னா 12th கஷ்டம் ஸோ அதனால் இதை நீ பார்த்தே ஆகணும் ஒவ்வொரு சம் பார் 2 லைன் தான் இருக்கும் ஒவ்வொரு சம் பார் கண்டிப்பாக எக்ஸைஸ் சம்மாவது பார் எக்ஸாம்பிள் நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல எக்ஸாம்பிள் இந்த கடைசி 2 பார் ஓகேவா வேறு எதுவும் பார்க்கலனாலும் பரவாயில்ல அடுத்தது 10.4ல் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நான் வந்து எக்ஸைஸ் சம்மு கூட நீங்கள் பார்க்கலன்னா பரவாயில்ல எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருங்க அடுத்து 5 மார்க்கில் வந்து 10.4ல் இந்த சம்லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் சம்லேருந்து வருதோ இல்லையோ 24 25 26 27 28 இதுலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் 10.24 10.27 சேர்த்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு மஞ்சள் கலரில் படிக்கிறவங்களுக்கு மீதி எல்லாம் ஸோ 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கு ஓகேவா ஸோ அதனால் அந்த பேசிக்கை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் 10th சாப்டர் விட்டுறாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே எல்லா 5 மார்க் எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எழுதிடலாம் 11th ஸ்டாண்டர்டுக்கு 7th சாப்டர் 8th சாப்டர் உருப்படியாக பார்த்துட்டு போனாலே 40க்கு மேலே எடுக்கலாம் ஸோ அதனால் அதை மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள் 9th சாப்டர் நான் சொன்ன மாதிரி கம்மி பண்ணியிருக்கேன் 5 மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி போட்டாச்சு 4 நாள் முன்னாடி தான் போட்டேன்னு நினைக்கிறேன் ஃபிசிக்ஸ் 7 8 9 போட்டாச்சு 10th மட்டும் தான் போடல அது போடுற ப்ராப்ளம்ஸோடு போட்டிருக்கேன் ஸோ மேக்ஸ் இதுதான் ஸோ ஓகேவா
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 வாரம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது, அட்லீஸ்ட் படிங்க. தேங்க்யூ.